வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ குரு பெயர்ச்சி பலனை மே மாதம் 1ஆம் தேதி 2024லேருந்து கரெக்டாக 1 இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இப்போ கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கே, ஆனால் மாத பலன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன். குருங்கிறது அவுட் ஆஃப் 9ல் ஒரே ஒரு பிளானெட். ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சந்திரனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் செவ்வாயுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சுக்கிரனுக்கு பேசலை? அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க டிரான்சிட் ஆகிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி, சுக்கிரன்னா மந்த்லி, செவ்வாய் வந்து 45 டேஸு, சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். சனி தான் 2.5 வருஷம் தான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம். குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானெட். அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சிருவார். இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, மே மந்த்துக்கும் மந்த்லி டிரான்சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் சொல்லி. மே மந்த் குரு பெயர்ச்சி நடக்குது. அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி டிரான்சிட்டில் சில பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கிளாரிட்டி தான். ஸோ மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால், அது 9 பிளானட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அந்த 9 கோள்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட், அதாவது அது எனர்ஜியாக இருந்தால், அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும். ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும். பட் குரு மட்டும் என்ன பண்ணணும்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணாரு. இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ நான் எதுலேயுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை, தெளிவாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ குருங்கிறது மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் பிளானட்டுடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடைய காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க, அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா, எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல, அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு, அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகுது, அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன், ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன், லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம். செல்ஃபாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை கிளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே. இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க. நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, அஸ்வினி, மகம், மூலம், அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணணும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடம். அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன, திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகுறத நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அதை பார்ப்போம். புதனுடைய நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து எப்படிப்பட்ட பலனை தரும். ஏன்னா அந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அதில் வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி, புதனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய ராசி கடகம். அதுக்கடுத்தது வந்து கேட்டை விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். அங்கே தான் சந்திரன் அதி நீச்சம் அடைகிறார், முழுமையான தன்னோட சக்தியை இழக்கிறார். அதுக்கடுத்தது வந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம். அஸ்வினி முதல் ரேவதி வரை கூட்டி பார்த்தீங்கன்னா 27வது லாஸ்ட் ஸ்டார் வந்து ரேவதி. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த புதனுடைய நட்சத்திரங்கள்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்களை நீங்கள் ஜனனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அதில் தான் பிறந்திருக்கீங்க, அதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், ஏன்னா ப்ரிடிக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், கடகத்துக்கு 11ல் குரு ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறார், லாபம், ஆதாயம். அதுவும் கடகத்துக்கு டிஃபால்ட்டாகவே குரு யோகக்காரகர். விருச்சிகத்துக்கு குருவுடைய பார்வை விழுது. அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் மேலே குரு பார்வை வரப்போகுது, நல்ல விஷயந்தான். மீனமுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு, 3ஆம் இடத்துல குரு போகிறது வந்து விசேஷமான இடம் இல்லை, பார்வை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். மீனத்துக்கு ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோம். இப்போ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்? இப்போது நான் ஏற்கனவே நிறைய ஒன்று சொல்லியிருக்கேன். உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிட்டை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் ஜனனத்தில் என்னென்ன கோள்கள் எங்கே இருக்குது, இப்போ இந்த டிரான்சிட் எப்படி அதுக்கு பொருந்துது,
ப்ளஸ் வந்து குரு தசை நடந்தால் தான் 80% பலன் வந்து நல்லா பொருந்தும். குரு தசை நடக்கிற வாய்ப்பு இருக்கா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பிறக்கிற நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். புதனுக்கு டோட்டலாக தசா காலங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17 வருஷம். ஸோ 17 வயசு வரைக்கும் நீங்கள் புதன் தசையில் இருப்பீங்களா அப்படின்னா நம்ம ஒரு ஆவரேஜாக எடுத்துப்போம். ஏன்னா சில பேர் பாதம் 1, 2, 3, 4 உடையும். அப்படி பாதங்கள் மாறும்போது திசைகளுடைய கால அளவு குறையுது. நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம 10 இயர்ஸ் வச்சுப்போம். 10 வயசு வரைக்கும் புதன் தசை, 10லேருந்து 7 ஒரு ஒரு 7 நெக்ஸ்ட்டு 7 கேது. ஸோ 10 ஒரு 17 வரைக்கும் கேது, 10லேருந்து 7 கேது, அதாவது 10லேருந்து 17 வரைக்கும் கேது, 17லேருந்து 37 வரைக்கும் 20 ஆண்டுகள் சுக்கிர மகாதிசை. இப்போ புதனுடைய நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா 17 வயசில் ஆரம்பிக்கிற சுக்கிர திசை 37 வயசு வரைக்கும் கொண்டு போயிடும். மெயின் பார்ட்டை ரூல் பண்ணிவிடும். தான் மெயின் பார்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இளமை காலம். 17 வயசில் சுக்கிர திசை வந்தால் டீனேஜ்லேயே வருது. டீனேஜில் வந்ததுன்னா படிப்பு இருக்குது, மாஸ்டர்ஸ் மேல் படிப்பு இருக்குது, கல்யாணம் இருக்குது, குழந்தை விஷயம் இருக்குது, ஒரு வேலை விஷயம் இருக்குது, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, வீடு வாங்குகிற பலன் இருக்குது, குழந்தைகள் பிறக்கிற யோகம் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்கிற ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்குது, வாகனங்கள் வாங்குகிற வசதி இருக்குது, பொன் பொருள் சேர்க்கை இருக்குது, புகழ் இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த 17லேருந்து 37 சுக்கிரனுடைய டாமினேஷன் இருக்கும். அதுக்கடுத்தது சூரியன், சந்திரன், அங்காரகன் 23 வருஷம் அங்கேருந்து கொண்டு போயிடுவாங்க 37லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட 60 வயது வரைக்கும் அப் டு 60 நீங்கள் குருதசையை சந்திக்க போகிறது இல்லை. 60க்கு மேலேயாவது சந்திப்போமா? 60லேருந்து 78 ராகு திசை, 78 இயர்ஸ் வரைக்கும் குருதசையை நீங்கள் சந்திக்கலை. நான் சொல்கிற ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டால் கூட 78 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் குரு திசை கிடையாது. ஸோ தசா காலங்களில் குருவை சந்திக்காத நட்சத்திரங்களோட லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. 78 கடந்தவங்க மட்டும் கடைசி காலங்கள் 80, 85, 90 அந்த காலகட்டத்தில் குருவை சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மனசில் ஓடும், அதுக்கப்புறம் சந்திச்சானே சந்திக்கலாம். கரெக்டு தான், நியாயமான கேள்வி. இப்போ குரு தசையை நடக்காதவங்களுக்கு 80% பலன் பொருந்தலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர் பண்ணிடுறோம். ரெண்டாவது பலன் என்னென்னா, புத்திநாதன் குருவாக இருக்காரா? சப் கால்குலேஷன். ஒவ்வொரு தசா காலங்கள்லையும் புத்தி காலங்கள் வந்து உட்பட்டு வரும், அதாவது உட்பிரிவுன்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்பிளிட்டு. உதாரணத்துக்கு புதன் தசை 17 வருஷத்தில் குரு புத்தி ஒரு 2.5 வருஷம் இருக்கும். கேது தசையில் ஒரு சில மாதங்கள். சுக்கிர தசையில் குரு புத்தி வந்து கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சூரிய தசையில் சில மாதங்கள், சந்திர தசையில் 1 ஆண்டுகள் ப்ளஸ்ஸு. அது மாதிரி காலங்கள். அதில் ஏதாவது குரு புத்தி நடக்குதுன்னா அப்போ இந்த டிரான்சிட் பலனை 50% நமக்கு மேட்ச் ஆகுது. நம்ம புத்தியில் குரு உட்காந்துட்டு எதாவது பண்ணுவார். அதுலேயும் டிரான்சிட்டில் ஃபேவரான டிரான்சிட் 2 ராசிக்கு வந்துடுச்சு. புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த 3 ராசிகளில் 2 ராசிகளுக்கு குரு சாதகமாக இருப்பார். அப்போது ரேஷியோ போட்டோம்னா 70-30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, குரு தசையும் இல்லை, குரு புத்தியும் இல்லை, அப்போ இந்த குரு வேலை செய்யாதா அப்படின்னு 3வது கேள்வி வரும். ஏன்னா மீனத்துக்கு ஆல்ரெடி 7.5 சனி போயிட்டுருக்கு. அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து குரு தசையும் சந்திக்கலை, அங்கே மீனராசிக்கு ஆல்ரெடி 7.5 சனி போயிட்டுருக்கு. ஆனால் குரு டிரான்சிட்டும் ஃபேவராக இல்லை. இதெல்லாம் எந்த அளவுக்கு பொருத்திக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இது வேலை செய்ய போகுது, பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் வெரிஃபை பண்ணுறது கடைசியாக உங்களுக்கு குரு சுய ஜாதகமில் யோகமாக இருக்காரா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன லக்னம் நீங்கள் தெரிஞ்சால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் மேஷ லக்னமா? ஏன்னா யோகமான லக்னங்களை முதல்ல லிஸ்ட் கொடுக்குறேன். 6 மேஷ லக்னம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த 6 லக்னத்துக்கு குரு யோகக்காரகன். பேலன்ஸ் 6 இருக்கு இல்லையா? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த 6 லக்னத்துக்கு குரு யோகக்காரகன் அல்ல. அப்போது எந்த 6 லக்னத்துக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தோம், எந்த 6 லக்னத்துக்கு பாதகமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு யோகக்காரகனாக இருந்தாலும் யோகமாக இருக்காரா, இல்லை யோகக்காரகன் அல்லாமல் இருந்தாலும் அவர் யோகமாக இருக்காருன்னு எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? அதுதான் குருவுடைய பொசிஷன். ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டில் எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல இருக்கார், யாரோட சேர்ந்து இருக்கார், யாருடைய வீட்டில் இருக்கார், அதுதான் ஷட்பலம். 6 வகையான பலத்தை ஒரு கிரகத்தை வச்சு கண்டுபிடிப்போம். அப்போ தான் குரு எவ்வளோ உண்மையிலேயே வேலை செய்ய போகுதுன்னு கணிச்சு நீங்கள் இந்த டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போது ஒரு டிரான்சிட்டை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த குரு சுய ஜாதகமில் தசையும் நடக்கல, புத்தியும் இல்லை, ஆனால் பலமாக இருந்தார்னா 20 to 30 இல்லை 40 இல்லை மேக்ஸிமம் 50% நல்ல பலனை தருவார். ஒவ்வொரு டிரான்சிட்லையும் கொடுப்பார். அப்போ இப்போ அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு 2 ராசிகளுக்கு சாதகமாக இருக்குது.
உங்கள் சுய ஜாதகமில் குரு ஒரு யோகக்காரகனாவோ, குரு ஒரு யோக ஸ்தானத்திலேயோ, குரு ஒரு பலம் பொருந்திய கிரகமாவோ நீங்கள் ஜனனம் எடுத்திருந்தால் இப்போ நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட்டுடைய பலனை நீங்கள் பூரணமாக அனுபவிப்பீங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சுமாரான சாதாரணமான நோவே ரிலேட்டட் ஆர் நோவே கனெக்டட் டு யூ அப்படின்ற மாதிரி அந்த பலன் வந்து அப்படியே வந்த வேகத்தில் அப்படியே அது பாட்டில் போயிடும். அவ்வளோதான் அதுக்கு பலன் வந்து உண்டு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த அர்த்தத்தோடு நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்தை நீங்கள் வந்து கிளியராக கேல்குலேட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஒவ்வொரு டிரான்சிட் நடக்கும் போதும் அதோடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னா அதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஏன்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ என்னென்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு, ராகுக்கு எது சாதகமாக இருக்குது. ஆனால் குருவுடைய இந்த டிரான்சிட் தான் கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கீங்க. அதுக்கு குருதசை இருக்க போகிறதில்ல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த டிரான்சிட்டில் சுய ஜாதகத்தை குரு பலமாக இருந்தால் தான் அந்த பலனை நீங்கள் முழுசாக அனுபவிக்க முடியும்னு தான் பாயிண்ட். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த விருச்சிகத்து குருவுடைய பார்வை முழுமையாக அந்த பலனை அதை அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னா அப்போ சுய ஜாதகமில் உள்ள குரு யோகஸ்தானத்தை அடைஞ்சிருந்தார்னா அந்த பலனை அது பூர்ணமாக நிறைவேற்றும். மீனத்துக்கு சுமார். இதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒவ்வொரு டிரான்சிட்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனாலும் கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒருவேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை பர்த் சார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அது யாரோட சேர்ந்து இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது. முதல்ல அந்த 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 9 கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன, அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் போகும். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும். உங்கள் ஜனனகால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் நிறைய குரு பேஜ்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து அந்த ஆரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஆரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், ஆரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. ஸ்தானங்கள்லாம் என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, தசானா என்ன, புத்தினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த ராசி மண்டலம் என்ன, இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட 60+ லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு பழகிடும். அடுத்து வாஸ்து. நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம், பட் சரியாக வரல, வாஸ்து சரியில்லை, இந்த வாடகை வீடு ராசி இல்லை, இந்த சொந்த வீடு ராசி இல்லை, இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.